அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே எப்படி வந்தேன், என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து எப்படி வெளியே வந்தேன், ஸோ கடைசியாக எக்ஸாம் ஒன்று கிளியர் பண்ணேன், அந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் பற்றி தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. நான் எங்கேயுமே ஷேர் பண்ணது கிடையாது. இப்போ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் கொண்ட, என்னுடைய மைண்ட் செட் கொண்ட, என்னுடைய சுச்சுவேஷன் கொண்ட நிறைய பேர் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் ஏற்படுறப்போ இதை பார்க்குறப்போ ஒரு ஐடியா கிடைக்கும், நான் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணேன், அந்த மிஸ்டேக்ஸ்னால நான் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணாமல் இருங்க அப்படின்றதுக்காகவும் ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அதனால் மட்டும் தான் ஷேர் பண்ணுறேனே தவிர என்னோடது ஒன்றும் பெரிய வாழ்க்கை வரலாறுலாம் சொல்கிறதுக்காகலாம் நான் ஷேர் பண்ணல. ஓகேங்களா? ஏற்கனவே 3 பதிவு பார்த்துட்டோம். இன்றைக்கி 4வது பதிவு, இதுதான் கிளைமேக்ஸ், முடிச்சு விட்ருவோம். ஓகேங்களா? ஓகே. 2024 ஜனவரி நான் ரொம்ப 100% எஃபோர்ட் போட்டு நான் டிஎன்பிஎஸ்சியில் வந்து உருப்படியாக படித்து எழுதின ஒரே எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்துச்சு. 2024 ஜனவரி 11ஆம் தேதி வந்துச்சு. பொங்கல் முன்னாடி 11 12 வந்துச்சு. அதுக்கடுத்து கண்டினியூஸாக பொங்கல் லீவ் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட்டு ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அதை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். வீட்டில் சொன்னோன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னேன். ஸோ அந்த பொங்கல் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பொங்கல் முடிஞ்சோன்னு என்ன பண்ணலாம், டிஎன்பிஎஸ்சி பண்ணலாமா, நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தேன். ஆஃபீஸ் விட்டு வரும்போது நம்ம ஏன்டா ஆஃபீஸ் விட்டு வந்தோம், அங்கேயே கண்டினியூ பண்ணியிருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நான் யோசிச்சிடக்கூடாது அப்படின்றத யோசித்தேன். முதல் முறையாக நான் யோசித்தேன். ஏன்னா அப்போ ஆஃபீஸில் அவங்க கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களாம் ஒரு 50,000 60,000 சேலரி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ எனக்கு சின்ன ஃபீல் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம வந்துட்டோம், இதுதான் நம்ம ஃபீல்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை விட்டால் வெளியே போய் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியாது. நம்ம உள்ளே வந்துட்டோம், நம்ம ஜெயிச்சுட்டு தான் வெளியே போகிறோம் அப்படின்றதுல நான் கண்டிப்பாக இருந்தேன். இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டை விட்டு நான் வெளியே போகணும்னு யோசிக்கவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் யோசிச்சது கிடையாது. நான் ஃபெயிலியர் சந்திச்சப்போ நான் யோசிச்சது கிடையாது. ஸோ விடாமுயற்சின்றதை விட விடாப்பிடியாக இருந்தேன். நான் இதை விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்ற ஒரு இடத்துல அதுவுமே நான் இன்றைக்கி எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ அந்த எக்ஸாம் ஃபெயிலியருக்கு அப்புறம் மனசு தேத்திக்கிட்டு திரும்ப படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக ஜனவரி மாதம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. விட்டோன்னா ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் எப்படி அந்த லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 120 days நான் எப்படி படித்தேன் அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். டெய்லி 12 மணி நேரம் படிப்பேன். 10 மணி நேரம் 12 மணி நேரம் மொத்தமாக ஸ்டடி ஹாலில் இருப்பேன். அந்த 12 மணி நேரத்தில் ஒரு 10 மணி நேரம் நான் சாலிடாக படிப்பேன். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தான் நம்மளுடைய ஃபெயிலியர் காரணம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சப்போ குரூப் 2 மெயின்ஸ் அதை விட்டுருவோம், அது டிஸ்கிரிப்டிவ், அது வேறமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த குரூப் 4க்கு நம்ம என்ன தேவை, நம்ம என்ன வீக்காக இருக்கும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு யோசிக்க ஆரம்பித்தேன். யோசிச்சதில் பழைய எக்ஸாம்ஸ் எடுத்து பார்த்தப்போ 2022 குரூப் 2 ப்ரிலிம்ஸில் நான் தமிழில் 78 தான் போட்டிருந்தேன். 2022 குரூப் 4லையும் நான் தமிழில் 80 தான் போட்டிருந்தேன். தென் அந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமில் நான் தமிழில் 75 தான் போட்டிருந்தேன். அந்த எக்ஸாமில் அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் நான் சொல்லியிருந்தேன் ஓவரால் ரேங்க் 104 எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல நான் தமிழில் இன்னொரு 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன்னா நான் அந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் போஸ்ட்டே நான் எடுத்துருக்கலாம் அப்படின்ற விஷயம் ஃபீல் பண்ணேன். ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டேன், தமிழ் தான் நம்ம வீக்காக இருக்கும், ஜெனரல் ஸ்டடீஸ் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் நான் 2019 22 வரைக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ் மட்டும் தான் படித்தேன் அப்படின்றப்ப நான் நல்லா ஸ்ட்ராங்காகவே படிச்சிருந்தேன். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸில் எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. நம்ம இப்போ குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ தமிழில் இன்னும் கொஞ்சம் இறங்கி ஸ்ட்ராங்காக படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தது 6th to 10th நியூ புக் மட்டும் தான் படிச்சிருந்தேன். 11th 12th சும்மா மேலோட்டமாக படிச்சிருந்தேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படின்ற ஒரு விதத்தில் 6th to 10th நியூ புக்கு, 6th to 10th ஓல்டு புக்கு எல்லாமே படித்து 11th 12th சும்மா மேலோட்டமாக பார்த்து வச்சுருந்தேன். இதுதான் நான் படித்த விஷயம். இப்படி தான் படித்தேன். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் அப்படின்றத நான் எப்படி ஸ்பிட்டப் பண்ணியிருந்தேன் அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிப்பேன், தமிழுக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிப்பேன், மேத்ஸ் 2 மணி நேரம் பார்ப்பேன், கரண்ட் அஃபேர்ஸ் 1 மணி நேரம் பார்ப்பேன் அப்படின்றது தான் என்னுடைய பிளானாக இருந்துச்சு. இப்படியே படிச்சுக்கிட்டு இருப்பேன். கரெக்டான டைமில் நான் ரிவிஷன் பண்ணேன். ரிவிஷனுக்கு கரெக்டாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். ஏற்கனவே நான் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே முன்னாடிலேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏற்கனவே நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்றப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் மேலே எனக்கு 100% நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம அதை நல்லா அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே மெயின்ஸும் படிச்சிருந்ததுனால அதுலேயும் நான் ஜெனரல் ஸ்டடீஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. தமிழ் படிப்போம் அப்படின்னு சொல்லி தமிழும் மேத்ஸும் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைமில் என்னுடைய தப்புகள்லாம் நான் உணர்ந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிட்டேன். சரி பண்ண சுச்சுவேஷன் தான் இந்த டைமு. அந்த ஜனவரியிலேருந்து ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய டைமில் நான் ஜூன் மாதம் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டேன். எந்த ஒரு விஷயத்துலையுமே எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணல. எல்லா நேரத்துலையுமே படிச்சுக்கிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ 100% 100 விட தாண்டி ஏற்கனவே மெயின்ஸு 100% போட்டாச்சு. அதையும் தாண்டி படிக்க ஆரம்பித்து படித்தேன். ஸோ இந்த எக்ஸாமில் நான்
கண்டிப்பாக வேலை வாங்கியே தீருவேன். அது மட்டும் இல்லாமல் 2024 ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபெயிலியர் சந்திச்சிட்டோம். இந்த வருஷம் 3 எக்ஸாமே வருது. குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 எல்லாமே வருது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் குரூப் 4 முடிச்சு குரூப் 1க்கு என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஏன்னா ஏதோ ஒன்று வேலைக்கு சீக்கிரமாக போயே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் எழுறப்போ தென் நான் குரூப் 2க்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணனால குரூப் 1க்காக நான் உட்காந்து படிக்கலை. ஸோ குரூப் 4ம் கிளியர் பண்ணேன், குரூப் 2ம் கிளியர் பண்ணேன். ஸோ அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தப்போ கடைசி டைமில் நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே இதுதான். நான் என்னுடைய தப்பை உணர்ந்தேன், கரெக்டான டைமில் நான் ரிவிஷன் பண்ணேன். இதெல்லாம் தான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி டெஸ்ட் அப்படின்றப்போ ஸ்டார்டிங்லேருந்து அந்த குட்டி சாப்டராக அந்த டெஸ்ட்டு போடல. லாஸ்ட்டில் யூனிட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் கொடுத்தாங்க இன்ஸ்டியூட்டில். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி ஃபுல் டெஸ்ட், ஐஎன்எம்னா ஐஎன்எம் ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் நான் அட்டன் பண்ணேன். தென் கடைசியாக ஒரு 5 ஃபுல் மார்க் டெஸ்ட், மொத்தமாக ஓவராலாக ஒரு இங்கே ஒரு 8 + ஒரு 5 13 டெஸ்ட் மொத்தமாக அட்டன் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு டெஸ்ட்லாம் போடுறப்போ நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணுறப்போ எல்லா லெவல்லையுமே நம்ம ஒரு டாப் லெவலில் ஒரு டாப் 10 அந்த ரேங்க்கில் தான் மாறி ஒரு 10 மாறி வந்துக்கிட்டு இருப்போம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது போடுறப்போ. ஸோ வந்துருச்சு, எக்ஸாமும் நெருங்கிருச்சு. எக்ஸாமில் கரெக்டாக எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்ச கொஷின் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தும் நான் தெரிஞ்ச கொஷின் ஒரு 5 கொஷின் தப்பு பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, தெரியாத கொஷின் நிறைய இடத்துல லக் ஃபேக்டராக யூஸ் ஆகும். அங்கே அப்படி எனக்கு ஒரு கொஷின் கூட வரல அப்படின்றது தான் உண்மை. அது என்ன நினச்சாலும் சரி. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் இது ஒரு நெகட்டிவ் மார்க் இல்லாத ஒரு சின்ன நெகட்டிவ்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் ஒரு கொஷின் தெரிஞ்சிருக்காது, இன்னொருத்தருக்கும் ஒரு கொஷின் தெரிஞ்சிருக்காது. நான் ஒரு ஆப்ஷன் போடுவேன், அவர் ஒரு ஆப்ஷன் போடுவார். அது எனக்கு தப்பாகவும் அவர் கரெக்டாகவும். மற்றபடி ஆனால் 2 பேருக்குமே அந்த கொஷின் தெரியாது அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நம்ம குத்து மதிப்பாக அடிச்சு விட்டு எதுவுமே கரெக்டாக ஆகல. அதுவும் இல்லாமல் தெரிஞ்ச கொஷினே ஒரு 5 கொஷின் தப்பு பண்ணிட்டேன். அது என்ன ஒரு சின்ன விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்ஸ்டியூட் டெஸ்ட் போகிறப்பலாம் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டேன். இருந்தாலும் அங்கே போகிறப்ப நான் 200 கொஷின் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் 11 மணிக்கெலாம் நான் முடிச்சிட்டேன். பேலன்ஸ் 1.5 மணி நேரம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்தாலும் நான் ஒரு 30-40 கொஷின் தெரில டவுட்டில் வச்சிருக்கேன். 1.5 மணி நேரம் இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் என்ன பண்ணேன்னா, OMR அப்படியே பொறுமையாக இன்னொரு தடவை கொஷினை ரீட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணேன். ஸோ இன்ஸ்டியூட்டில் நீங்கள் என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறீங்களோ, டெஸ்ட் ஏற்கனவே என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறீங்களோ அதே போய் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அங்கே போய் புதுசாக எதுவும் யோசிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி நிற்கிறப்போ கடைசியில் ஒரு 5 நிமிஷம் இருக்குது, ஒரு 10 கொஷின் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, ஒரு 2 மேத்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுச்சு. தெரிஞ்ச கொஷினே நிறையா தப்பு பண்ணேன். ஒரு 5 கொஷின் நான் தெரிஞ்ச கொஷின் தப்பு பண்ணேன். யோசிச்சு பாருங்கள், 5 கொஷின் தெரிஞ்ச கொஷின் தப்பு பண்ணேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன டிபார்ட்மெண்ட் நினச்சனோ அதுவே எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்றதுனால எனக்கு வருத்தம் இல்லை. ஒருவேளை அந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் அந்த 5 கொஷினில் ஒரு கொஷினுக்காச்சும் நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா ஒரு 2 கொஷின் ஃபோனில் டக்குன்னு போட்டு செக் பண்ணேன். அது ஒரு மாதிரி எனக்கு செக் பண்ணப்போ ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தப்பாக இருந்துச்சு. ஒரு மாதிரி பேடான ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வந்தேன். வெளியே வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு கீ யாரும் செக் பண்ணாமல் நானே ஏன்னா மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ஸில் தான் இருந்துச்சு. வெளியே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்கூல் புக்ஸில் நானே தேடி கீ கண்டுபிடிச்சி எடுத்து பார்த்ததில் 170 கொஷின் போட்டிருந்தேன். ஸோ 170 கொஷின் போட்டிருந்தேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு 3 கொஷின் மட்டும், ஒரு 2 கொஷின் ஆக்சுவலாக கொஷின் தப்பாக இருந்துச்சு. ஒரு கொஷின் டவுட்டில் நான் வச்சுருந்தேன். ஸோ அந்த 3 கொஷின் டவுட்டில் வச்சுருந்தேன். ஸோ பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. 170 போட்டிருந்தேன். அஃபிஷியல் கீ வந்துச்சு. அஃபிஷியல் கீ வந்தப்போ அதே 170 அப்படியே வந்துச்சு. ஸோ ஒரு 3 கொஷின் டவுட்டில் இருந்துச்சுன்னு சொன்னாலே அதில் ஒரு 2 கொஷின் கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஒரு கொஷின் டவுட்லேயே இருந்துச்சு. அந்த 2 கொஷினும் ரிசல்ட் வந்தப்போ எனக்கு கன்ஃபார்ம் வந்துச்சு. ஸோ அப்படி வந்தால் தான் எனக்கு அந்த 172. மற்றபடி குத்து மதிப்பாக அடிச்சு விட்டு தான் எனக்கு எதுவுமே வரல. நான் 100% இதான் கரெக்டுன்னு சொல்லி போட்டது மட்டும்தான் வந்துச்சே தவிர மற்றபடி ஒரு கொஷின் கூட எனக்கு எக்ஸ்ட்ரா வரல அப்படின்றது ஒரு உண்மை. இன்னும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஃப்ளூக்கில் நிறைய பேர் முன்னாடி இருந்தவங்க இருக்காங்க. அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. எக்ஸாம் இதுதான் கான்செப்ட், இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் போய் ஆகணும். அந்த எக்ஸாம் ஹாலும் நமக்கு சாதகமான விஷயங்கள் பண்ணி விடணும் அப்படின்றது எப்பயுமே நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கான விஷயம் இதுதான். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இந்த கொஷின் போட்டாச்சு. இந்த முறை போன தடவை நம்ம பண்ண தப்பை இந்த முறை பண்ணக்கூடாது. ஏன்னா வீட்டில் இருந்து எல்லாத்தையுமே நம்ம ஹோப் கொடுத்துட்டோம், வந்துடும் சொல்லி. ஸோ இந்த தடவை நம்ம யாருக்கும் ஹோப் கொடுக்கக்கூடாது, விட்டுருவோம். வந்தால் பார்த்துப்போம், இல்லைனா பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்தேன். பட் எனக்கு மைண்ட் செட்டில் இருந்துச்சு கண்டிப்பாக வர சான்ஸ் ஹெவியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ யார்ட்டையும் சொல்லலை, வீட்டில் வந்தால் பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். வர சின்னதாக சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் நானே நினச்சிட்டு விட்டுருந்தேன். ஸோ பெருசாக ஷேர் பண்ணிக்கல. அப்படியே போயிட்டு இருக்கப்ப எக்ஸாம் ஜனவரி மாதம் தான் ரிசல்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம டிஎன்பிசி தலைவர் வந்ததுக்கப்புறம் அக்டோபர் மாதமே ரிசல்ட் போட போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ரிசல்ட் அப்படியே அக்டோபர் மாதம் சொன்னது கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் 28ஆம் தேதி வந்துருச்சு. அது அக்டோபர் 28ஆம் தேதி காலையில் டிஎன்பிசி கூட்டம் கூட்டி 2 நாளில் ரிசல்ட் விட்டுருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இன்னும் 2 நாள் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி உட்காந்துருக்கப்ப, ஏன்னா ரிசல்ட் வரப்போது அக்டோபர்னு சொல்லிட்டாங்க. அக்டோபர் எண்டு வந்துருச்சு. ரிசல்ட் விட்டே ஆகணும், 3 நாள் தான் இருக்குன்றப்ப நீங்கள் வந்துடும் நினச்சிட்டு இருக்கப்ப இன்னும் 2 நாள் ஆகும்னு சொன்னோம். அப்போ தான் நாங்கள் ரிலாக்ஸ் ஆகி ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தோன்னா இன்ஸ்டியூட்டில் இருக்கப்போ ரிசல்ட் போட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது தெரியல, டக்குன்னு ஒரு மாதிரி
பதட்டம் ஆயிடுச்சு. சரி டக்குன்னு போய் தனியாக போய் ஒரு இடத்துல நின்று ரிசல்ட் பார்த்தேன். ரிசல்ட் பார்த்தோன்னே ஓகே நம்ம கன்ஃபார்ம் கிடச்சிரும் அப்படின்றதுல மாதிரி வந்துருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பாடி ஒரு வழியாக நம்ம இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு போராடினதுக்கு ஒரு எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அப்படியே வீட்டுக்கு சொன்னேன், எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நான் கிளியர் பண்ணது. இதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்லாம் நான் எந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ணணும் அதே அளவுக்கு நான் டிபார்ட்மெண்ட் அலைனைஸ் பண்ணுறதுக்கும் பண்ணேன். ஏன்னா கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம். நம்மளுடைய நேச்சருக்கு ஒத்து வராத ஒரு ஜாபோ நமக்கு செட் ஆகாத ஒரு ஜாபோ எடுத்து, இல்லை நம்மளுடைய ஃபியூச்சர் கெரியருக்கு செட் ஆகாத ஒரு ஜாபோ எடுத்து நம்ம கஷ்டப்படுறத விட நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நமக்கு இருக்கிறதுலே பெட்டரான ஒன்று சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சூஸ் பண்ணதே நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதுதான் இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே நான் வந்து இவ்வளோ கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணி கிளியர் பண்ண விஷயம். ஸோ இந்த பதிவில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று, நான் அந்த குரூப் 2A மெயின்ஸ் ரிசல்ட் வந்தோன்னே நான் வேறு வேலை பார்த்துக்கலாம் விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் அப்படின்னா என்னால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்க முடியாது. நான் விடாமுயற்சியோடு இருந்தேன் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன், எங்கே போனாலும் சொல்லுவேன். ஏன்னா வெளியே இருந்து பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும். இப்போயே நினச்சிருப்பீங்க நிறைய பேர், என்னடா 2019 வந்தால் 2024 2025 தான் வாங்கியிருக்கான், 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, 5 வருஷத்தில் நான் 2 எக்ஸாம் தான் எழுதியிருக்கேன் அப்படின்றது உண்மை. அந்த டைமில் நிறையா எக்ஸாம்ஸ் எதுவுமே நடக்கலை. 2022 ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்ஸ் நடந்துச்சு, 2024 ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்ஸ் நடந்துச்சு. இந்த வருஷம் ஃபுல்லாக தோல்வியை சந்தித்தேன். இந்த வருஷத்தில் நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, இதில் நான் படித்தது 2 எக்ஸாம் தான். ஃபஸ்ட் எக்ஸாமில் தோற்றேன், செகண்ட் எக்ஸாமில் ஜெயிச்சிட்டேன். இருந்தாலும் நடுவில் அதுக்கான டைம் கேப் நிறைய ஆயிடுச்சு அப்படின்றது தான் உண்மை. மற்றபடி நான் படிக்க வந்தப்போ இருந்த நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி வேண்டாம் அப்படி சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் ஒரு ரயில்வேவோ ஆர்ஆர்பியோ பேங்கிங்கோ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னானாலும் இதுதான் படிப்பேன் அப்படின்றது இருந்தேன். அதுவும் ஒரு சின்ன தப்பு. டைம் எக்ஸாம்ஸ் இல்லாதப்போ பேங்கிங் எக்ஸாம்ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோ படிச்சிருக்கலாம். உள்ளே வந்தோன்னா ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் படித்து நான் அதை சொல்கிறேன் தான். உள்ளே வந்தோன்னே ஸ்பீடாக ஏதோ ஒரு எக்ஸாமில் நம்ம என்ட்ரி கொடுக்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். இப்போயுமே அதான் சொல்கிறேன். ஸோ இதான் நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஒன்று ஒன்றா நான் கிளியர் பண்ணி நானாகவே கற்றுக்கிட்டு கடைசியில் ஒரு எக்ஸாமே கிளியர் பண்ண கதை. இதிலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் கற்றுக்கல அப்படின்னாலும் யாரோ ஒருத்தருக்காச்சும் ஒரு சில விஷயங்கள் கற்றுருப்பீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி கற்றுருந்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இதை நம்ம இதோட முடிச்சுப்போம். மை லைஃப் ஸ்டோரி கடைசி பார்ட் அப்படின்றத முடிச்சுப்போம். வெப் சீரிஸ் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 பார்ட்டு போயிருச்சு. இருந்தாலும் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும். கேட்குற உங்களுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சொல்கிற எனக்கு அதை வாழ்ந்துட்டு வந்து எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2019 என்ட்ரி ஆனாலும் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யாரையுமே வந்து ஒரு ஏளனமாக பார்க்காதீங்க. நம்ம கூட படிச்சுக்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, நம்மளோட கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுத்தவங்களா இருந்தாலும் சரி, நம்மளோட அதிகமாக மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அவங்கள பற்றி ஆச்சரியப்பட்டு பார்க்கணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ நம்மளுடைய லைஃப்பை மட்டும் பார்ப்போம், நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பார்ப்போம். நிறைய பேர் டெஸ்ட் போடுறப்போ நம்மளோட ஹை மார்க் போட்டவங்கள ஒரு மாதிரி கெத்தாகவும், நம்மளோட லோவாக ஸ்கோர் பண்ணுறவங்கள பார்த்து ஒரு மாதிரி ஏளனமாகவும் ஒரு சிலர் பார்ப்பாங்க. டெஸ்ட்டில் நானே பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டாம். எல்லாருமே படிச்சு தான் வந்திருக்கோம். நம்மளும் அந்த சிச்சுவேஷன் கடந்து தான் வந்திருப்போம். எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் கிளியர் பண்ணுவாங்க. அவங்களோட அந்த முயற்சிக்கும் அவங்களோட அந்த விடாப்பிடியான ஒரு குருட்டு நம்பிக்கைக்கும் நம்ம அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்து உங்களால் முடியும் படிங்கன்னு சொல்லி நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம். ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம், அவங்கள டிமோட்டிவேட் பண்ணாமல் இருப்போம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா பார்க்குறேன், அதனால நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சிலாம் நான் படிக்க வந்தோன்னே எனக்கு நிறைய லைஃப் சேஞ்ச் ஆச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப இல்லாத சேட்டையெல்லாம் நான் பண்ணுவேன். ஆனால் அந்த படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த படிப்பு லைஃபே மாற்றி போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கு நடந்திருக்கு. எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிச்சு. எனக்கு என்னுடைய கேரக்டர்லேருந்து, என்னோடய ஆட்டிடியூட்லேருந்து, என்னுடைய லைஃப் ஸ்டைல்லேருந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ படிப்பு தான் எல்லாமே அப்படின்றது கடைசியில் நான் இங்கே வந்து இது பூமர் போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் அதை அனுபவித்து ஃபீல் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் சொன்னேன் எல்லா சேட்டையுமே பண்ணுவேன், ஆனால் நான் இன்றைக்கி இருக்கேன், எந்த சேட்டையும் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு படிப்பும் ஒரு காரணம். அது அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதை நம்ம லைஃப்பில் எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நினச்சி முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஃபைனல் வரைக்கும் பண்ணுவேன். ஸோ இதோட நம்ம முடிச்சுப்போம். இந்த கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். என்னுடைய ஸ்டோரி வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்புகிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி என்னானாலும் நான் எக்ஸாமில் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படின்றது நிச்சயம். நம்ம தொடர்ந்து இதே போல் இனிமேல் வரக்கூடிய வகுப்புகளில் கிளாஸ் எக்ஸாம் தொடர்பான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.